ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேசிய மறுமலர்ச்சி என்ற தலைப்பிலிருந்து ரெண்டாவது வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த தலைப்பிலிருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. எக்ஸாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இயக்கத்தை பார்க்க போகிறோம். யார் யார் என்னென்ன சமாஜம் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜம் என்ற இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் என்பவர் உருவாக்கியிருப்பார். அடுத்து பிரார்த்தனா சமாஜம் என்ற இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆத்மராம் பாண்டுரங் என்பவர் உருவாக்கியிருப்பார். அடுத்தது ஆரிய சமாஜம் என்ற சமாஜத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் உருவாக்கியிருப்பார். பிரம்மஞான இயக்கம் என்ற இயக்கத்தை உருவாக்கியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பி பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்கட் என்பவர் உருவாக்கியிருப்பாங்க. 2 பேர் உருவாக்கியிருப்பாங்க. இது எப்படி கேட்பான்னு பார்த்தீங்கன்னா மேட்சிங்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அல்லது பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த சமாஜம் யார் யார் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறானதை கண்டுபிடித்து எழுதுக அல்லது சரியானதை கண்டுபிடித்து எழுதுகன்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிச்சுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாதிரி வேணாலும் கேட்க வாய்ப்பு இருக்குது. சத்திய சோதக் சமாஜ் என்ற இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலே. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிறது தான் சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிறதுல. அடுத்தது பார்த்திங்கன்னா தர்ம பரிபாலன யோகம் என்ற இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் உருவாக்கியிருப்பார். இது ரொம்ப முக்கியமான கொஷின், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. சாது ஜன பரிபாலன சங்கம் என்ற சங்கத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயன் காளி என்பவர் உருவாக்கியிருப்பார். இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா சாது ஜன பரிபாலன சங்கத்துடைய பொருள் பார்த்திங்கன்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் இதனுடைய பொருள். அடுத்தது பார்த்திங்கன்னா அலிகார் இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சையது அகமது கான் என்பவர் உருவாக்கியிருப்பார். சமத்துவ சமாஜம் என்ற இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட சுவாமிகள் உருவாக்கியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்வைதானந்தா சபா, அதுக்கப்புறம் திராவிட மகாஜன சபை, ஒரு பைசா தமிழன், திராவிட பாண்டியன், இந்த 4ம் யார் உருவாக்கியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் உருவாக்கியிருப்பார். இதில் ஒரு பைசா தமிழன் என்பது இது ஒரு வாராந்திர பத்திரிகை. இது திராவிட பாண்டியன் என்பது பார்த்திங்கன்னா இது ஒரு இதழ். திராவிடர் கழகம் என்ற இயக்கத்தை உருவாக்கியவர் யார் பார்த்திங்கன்னா அயோத்திதாசர் மற்றும் ஜான் திராவியம் என்ற 2 பேர் உருவாக்கியிருப்பாங்க. நாம்தாரி இயக்கம் என்ற இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பாபாராம் சிங் என்பவர் உருவாக்கியிருப்பார். இதில் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் 2 கொஷின் குரூப் 4 அண்ட் குரூப் 2 2A எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.